வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் எழுதிய தலைவிதி புதன் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் மார்ச் 30 முதல் எச்சரிக்கை மிகவும் அவசியம். இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தனுசு ராசிக்காரர்களுக்கு சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவது மிகப்பெரிய அளவுல சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான குரு சமக்கிரகமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் புதன் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதன் காரணமாக சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது தனுசு ராசிக்காரர்களுக்கு. பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே அதீதமான நட்பை செலுத்தக்கூடிய கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான். அது மட்டுமல்லாது அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறார். சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட புதன் எழுதிய தலைவிதி எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது அவர் மிக வலுவாக அமர்ந்திருந்தால் பல்வேறு விதமான பணிகளை சவால் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடிக்க முடியும். ஆனால் தற்போது அவரது நீச்ச ராசியான மீன ராசியில் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் 30/3/2024 முதல் மேலும் வலுவிழந்து புதன் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. இதன் காரணமாக மார்ச் 30 முதல் எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்று பல்வேறு விதமான பணிகளை உறுதிப்படுத்துகிறார். இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு புதன் வக்ர பயிற்சியின் காரணமாக ஏற்படுகிறது. ஏனென்றால் புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இருந்தார் என்றால் நிச்சயமாக மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட சிக்கல் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக அவற்றை கடந்து அவற்றில் வெற்றி பெற்று தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு. ஆனால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பும் மிகவும் எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட இடியாப்ப சிக்கல்கள் போல் சிரமங்களை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட புதன் 30ஆம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்பி இருப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுதல், முன்கோபம், தேவையில்லாத வீண் வாக்குவாதம், பகை உணர்ச்சி, வெறுப்பு போன்றவை மேலோங்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை புதன் வக்ரகதியில் திரும்புவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. எதை செய்தாலும் அதை அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட முடியாமல் உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுப்பதால் சில சிக்கல்களை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது என்பதை வக்ரகதியில் திரும்பக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து அதிக எச்சரிக்கையும் இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் சில குழப்பங்களையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். புதனை பொறுத்த வரைக்கும் தனது நட்பு கிரகமாக சூரியன் மற்றும் சுக்கிரனை பார்க்கிறாருங்க. சூரியனை அதிநட்பு கிரகமாக பார்க்கிறார். ஆனால் சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார். சுக்கிரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறார். புதனின் பார்வையில் பல கிரக நிலைகள் சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன. ஏனென்றால் 5 கிரகங்களை சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகளை சமகிரகமாக தன்னுடைய பார்வையால் புதன் பார்க்கிறார். ஆனால் செவ்வாய் தனது பார்வையில் புதனை பகை கிரகமாகவும் குரு தனது பார்வையில் புதனை பகை கிரகமாகவும் பார்க்கிறார். ஆனால் சனி தனது பார்வையில் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். ராகு கேதுவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறது. புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறார். பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். இப்படி முரண்பாடான ஒரு தொடர்பை கொண்டிருப்பதால் தான் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக நவ கிரகங்களிலே புதன் பார்க்கப்படுகிறாருங்க. இப்படிப்பட்டவர் வலுவிழந்திருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதால் பல்வேறு விதமான தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் வலுவாக இருக்கும் போது மிக பெரிய அளவுல கல்வி, போதிக்கும் ஆற்றல், வளர்ச்சி, இயல், இசை, நாடகம், கணிதம், அறிவியல், ஜோதிடம், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு போன்ற அனைத்தையும்
அனைத்தையும் அள்ளி கொடுப்பார். ஆனால் தற்போது சாதகமற்றிருப்பதால் இதுபோன்ற திறமைகள் வெளிப்படுவதில் சில தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க புதன். எனவேதான் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அதிக எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் புதன் வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அவ்வளவு சாதகமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்க முடியாது. உணர்ச்சி வசப்படுவதாலும் அதீத சிந்தனை ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த சிந்தனை காரணமாக சில தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் இந்த தருணத்தில் புதனின் அமைப்பு காரணமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன். இப்படி புதனின் அமைப்பு இருக்க குடும்பம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் சுகஸ்தானத்தில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பியிருப்பது மட்டுமல்லாது சப்தம பார்வையை தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் வலுவிழந்த நிலையில் பார்க்கிறாருங்க. எனவே தொழில் ரீதியாக சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கர்ம பாதிப்புகள் ஏற்படுவதால் குடும்ப ரீதியாக எதிர்பாராத சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் எதை செய்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பதட்டம் அடைவதன் காரணமாக சில தவறான முடிவுகளை எடுப்பதற்கான சூழ்நிலை உண்டு. எனவே சற்று கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் மிக முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. குடும்ப ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் திட்டமிட்டு முடிவெடுத்தால் நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான முடிவும் எடுக்கக்கூடாது. நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் தனுசு ராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நடந்து கொள்ள வேண்டும். தொழில்துறை, வியாபாரத்துறைக்கே உரித்தான போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் புதன் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் மிகப்பெரிய அளவில் முதலீடுகள் செய்வதை நிச்சயமாக தவிர்த்திடுங்க. தேவையில்லாத அலைச்சலும் சிரமமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் ராகு மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் உள்ளன என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று சுகஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இருந்தாலும் தேவையற்ற வாக்குறுதிகள், தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்தாலே நல்ல பலன் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கல்வியில் கவனச்சிதறலும் மதிப்பெண் சிதறலும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே கல்வி சார்ந்த விஷயங்களில் அதீத கவனம் தேவை. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.